வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, சமீபத்துல டிவிகேல ஒரு மீட்டிங் ஒண்ணு வச்சாங்க. மீட்டிங்கா, மாநாடா என்னவோ தெரியல. என்னமோ ஒண்ணு ஒரு பொதுக்குழு ஒண்ணு மீட்டிங் மாரி வச்சாங்க. சரி அதுல நம்மளுக்கு தெரியும். எப்ப பாரு அவங்க நம்மள வம்பு இழுக்கிறது, வம்பு இழுக்காட்டி தூக்கமே வராது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதுல என்ன அப்படின்னா, டிவிகேவோட பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்கள் பேசினாங்க. அது ஒரு 15 நிமிஷம் பேசினாங்க. அதுல அவர் சொன்னது ஒரே வார்த்தை தான். முதல்வரே, முதல்வரே, முதல்வரே அப்படின்ற ஒரே வார்த்தையிலேயே 15 நிமிஷமும் பேசி முடிச்சுட்டாரு. மக்கள பத்தியோ, இல்ல கட்சி பத்தியோ, கட்சி கொள்கைகளை பத்தியோ, இல்ல இறந்து போன மக்களை பற்றியோ, அவர்களுக்கு என்ன செஞ்சிருக்கோம், என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறத பத்தியோ எதுவுமே அவர் மேடையில சொல்லவே இல்ல. இன்னும் பிளான் பண்ணலன்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணிட்டு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம் பொறுத்திருந்து. ஆனா என்ன அப்படின்னா, இந்த ஆதவ் அர்ஜுனா அப்படிங்கிற ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவரு பேசும்போது பயங்கரமா பேசுறாரு. சரி என்னாலும் பயங்கரமா பேசிக்குவாங்க. ஏன்னா பில்டப் பண்றோமோ, அது என்னது பில்டப் பண்றோமோ, பீலா விடுறோமோ, எல்லாரும் நம்மள திரும்பி பார்க்கணும் அப்படின்னு வடிவேலு சொல்லுவாரு இல்லையா ஒரு டைலாக். அது கரெக்ட்டா இவருக்கு தான் பொருந்தும். என்ன அப்படின்னா, ஒரு மாதிரி என்னெல்லாமோ பேசுறாரு. மாணவர்களை பத்தி பேசுறதா இருக்கட்டும், மக்களா பத்தி பேசுறதா இருக்கட்டும், பெண்களை பத்தி பேசுறது ஒண்ணுமே பொருந்துற மாதிரியே இல்ல. அதை தாண்டி அவரும் அவங்க டிவிகேல இருக்கக்கூடிய ஒரு விஜய் அவர்களை பத்தியும் பேசுறாரு. அதுவும் பொருத்தமா இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் நீங்க பேசிட்டு போங்க. நாங்க எதுவுமே சொல்ல போறது இல்ல. அரசியலுக்கு வந்துட்டீங்க. நீங்க பேசக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அரசியலுக்கு வந்தா பேசிதான் ஆகணும். சம்மந்தம் இல்லாம பேசிதான் ஆகணும். அதெல்லாம் உங்க விருப்பம், பேசிட்டு போங்க. என்ன சொல்றாரு அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் மூவி, ரெட் ஜெயண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்கு இல்லையா? சோ அதுல பெரிய பெரிய நடிகர்கள் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னாரே, உலக நாயகன் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஸ்டார் நடிகர்கள், மிகப்பெரிய ஸ்டார் நடிகர்களும் உலக நாயகர்களாக இருக்கக்கூடியவங்களும் எல்லாருமே ரெட் ஜெயண்ட் மூவி அவங்களுடைய பயமுறுத்தலுக்கு அஞ்சி அங்க போய் சைனை போட்டு அவங்க எல்லாரும் படத்துல நடிக்கிறதுக்கு போயிட்டாங்க. இவர் விஜய் அவர்கள் அந்த மாதிரி பயப்படாம அவர் கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டுட்டு வந்திருக்காருன்னா அதை விட இங்க அதிகமா கிடைக்க போகுதுன்னு தான் அர்த்தம். இது அரசியலை பத்தி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா அரசியல் இப்போ இருக்கிறவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கும். ஸ்டார்டிங்ல ஒண்ணுமே இல்லாம அரசியல் வருவாங்க. அரசியல் வந்ததுக்கு அப்புறம் காரு பங்களா நொட்டு லோசுக்குன்னு எல்லாமே வாங்கி செட்டில் ஆயிடுறாங்க. அது எப்படிதான் எங்க இருந்தா பணம் வருது அப்படிங்கிறது தான் தெரிய மாட்டேங்குது. எப்படி அவங்க எந்த வழியில அந்த பணம் அவங்களுக்கு வருது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஈவன் பதவியில இல்லைன்னா கூட அவங்களுக்கு அவ்வளோ சொத்துக்களை சேர்த்து விடுகிறார்கள். சோ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லாதவங்களே அவ்வளவு சேர்க்கிறாங்க அப்படின்னா, நீங்க ஒரு பெரிய நடிகர் அரசியலுக்கு வரும்போது எந்த மாதிரி நீங்க செய்வீங்க அப்படிங்கறதெல்லாம் மக்களுக்கு தெரியும். சோ கோடிக்கணக்கான சம்பளத்தை விட்டு விட்டார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் சொல்லி இடையில ஐடில இருந்தெல்லாம் பேசினாங்க. இவ்வளவு வாங்குறாரா? சொல்லவே இல்ல. நீங்க இவ்வளவுக்கு தானே ஐடி கட்டிடுறீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசினாங்க. சரி ஓகே, அது நமக்கு தேவையில்லாத விஷயம். அவங்களாச்சு, அவங்க சம்பளம் ஆச்சு, அவங்க ஐடி ஆச்சு, அவங்க பாத்துட்டு போறாங்க. நம்மளுக்கு அது பிரச்சனை இல்லை. என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் மூவி மிரட்டினாங்களாம். மிரட்டின உடனே சூப்பர் ஸ்டார் அவர்களும் உலகநாயகன் அவர்களும் ஓடியே போய் சைனை போட்டு அவங்களுக்கு படம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெட் ஜெயண்ட் மூவியோட முதல் படம், அதாவது ரெட் ஜெயண்ட் மூவி 2008ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ண படமே திரு விஜய் அவர்கள் நடித்த குருவி படம் தான். சரிங்களா? சோ இந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ரொடக்ஷன் லிஸ்ட்ல தலைவரோட படம் ஒண்ணு கூட கிடையாது. ப்ரொடக்ஷன், அதாவது ரெட் ஜெயண்ட் மூவில ப்ரொடியூஸ் பண்ண படத்துல எந்த படத்துலயுமே தலைவர் நடிக்கவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இல்ல என்ன அப்படின்னா, ரெட் ஜெயண்ட் மூவிஸ் ப்ரொடக்ஷனும் பண்றாங்க, டிஸ்ட்ரிபியூஷனும் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வேற, டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது வேற. ப்ரொடக்ஷன் பண்ண அந்த லிஸ்ட்ல தலைவர் எந்த படமுமே பண்ணல. அதாவது ரெட் ஜெயண்ட் மூவி ப்ரொடியூஸ் பண்ண படம் எதுவுமே பண்ணல. ஆனா டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க இல்லையா? சோ டிஸ்ட்ரிபியூட் பண்ண படத்துல நம்ம தலைவருடைய அண்ணாத்தை படமும் வேட்டையன் படமும் அதுல இருக்கு, டிஸ்ட்ரிபியூட் பண்ண லிஸ்ட்ல. சரிங்களா? சோ அதே மாதிரி உலகநாயகன் எத்தனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, டக் லைஃப் படம் மட்டும்தான். அது அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அவங்களே டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணாங்க. சோ அது ஹோல் ரெட் ஜெயண்ட் மூவிக்கு பண்ணியிருக்காங்க. என்னமோ அவங்க ரெட் ஜெயண்ட் மூவி எல்லாரையும் மிரட்டி மிரட்டி சைன் பண்ண வைக்கிற மாதிரி,
இன்னும் சும்மா வந்து சம்பளமே வாங்காம எல்லாரும் அவங்க மிரட்டணும்னு சைன் பண்ணி நடிச்சு கொடுக்குறாங்களா? என்ன வந்து சொல்ல வர்றாரு இவரு அப்படிங்கிறதே தெரியல. என்ன அப்படின்னா, அவங்க மிரட்டணும்னு போய் வந்து இவங்க படம் பண்ணிட்டு வந்துடுறாங்க அப்படின்னா, விச் மீன்ஸ் அவங்க சம்பளமே வாங்காம, அவங்க மிரட்டலுக்கு பணிஞ்சு, இவங்க வந்து பெரிய பெரிய ஸ்டார்ஸும், உலக நாயகர்களும் வந்து போய் அங்க வந்து படம் பண்ணிட்டு வர்றாங்க அப்படிங்கிற மாரி சொல்றாரு. அது தப்பு. இவங்களுக்கு சம்பளம் குடுத்து தானே நடிக்க கூப்பிடுறாங்க. எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஒரு நடிகரை வந்து நீங்க நடிக்க கூப்பிடுறீங்கன்னா, அங்க வந்து நீங்க சேலரின்னு ஒண்ணு குடுக்குறீங்க. சேலரி குடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து கால் ஷீட் குடுப்பாங்க. இத்தன நாள் குடுக்குறோம், இத்தன நாள் ஷூட்டிங் வச்சுக்கலாம், இந்த மாரி கதை வச்சுக்கலாம். அதெல்லாம் டிஸ்கஷன்லாம் போகும். அதுக்கப்புறம் படம் பண்ணுவாங்க. படம் வந்து அப்புறமா வெளியிடுவாங்க. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரொசீஜர். சோ இதெல்லாம் இல்லாம, "ஏய் நீ என் கம்பெனில வந்து படம் பண்ண வந்துரு ஒழுங்கா. வந்து ஒழுங்கா சைன் அப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனாக்குல எல்லாரும் வந்து அங்க வந்து சைன் பண்ணிருவாங்களா என்ன? இல்ல இல்ல. ம். இது வந்து சின்ன குழந்தை கூட இதெல்லாம் நம்பாது. வேணும்னே வந்து வம்பு இழுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பேசுறாரு. சரி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்கலாம் வந்துட்டு திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம். விஜய் அவர்களுக்கு எதிரா யாரு பேசுனாங்க? சொல்லுங்க. தலைவர் பேசினாரா? இல்ல வந்து உலகநாயகன் அவர்கள் பேசினாங்களா? யாரு வந்து திரு விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுறாங்க? ஆக்சுவலி திரு விஜய் அவர்கள் தான் வந்துட்டு எல்லார பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்களே தவிர, யாருமே அவர பத்தி பெருசா பேசுற மாரி எனக்கு தெரியல. யாருமே அவர் வந்து முதல்வரே அப்படிங்கிறாரு, சிஎம் அப்படிங்கிறாரு, பிஎம் அப்படிங்கிறாரு, மோடிஜி அப்படிங்கிறாரு. ஆனா அவங்க யாரும் இவர பத்தி பேசுற மாரி தெரியல. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலைய பார்த்துட்டு அவங்க போயிட்டே தான் இருக்கிறாங்க. இவங்க தான் வந்து ஒருத்தரையா வம்பிழுத்துட்டு இருக்காங்களே தவிர, அவங்க யாரும் இவங்கள கண்டுக்கவே இல்ல. நீ என்ன வேணா கத்திட்டு போ. எங்களுக்கு அத பத்தி கவலையே இல்ல. எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. நீ வீட்ல இருப்ப. நீ ஒண்ணு வீட்ல இருப்ப, இல்ல ஆபீஸ்ல இருப்ப. உங்கள ஒண்ணு வந்து பாக்குறதுக்குலாம் எனக்கு நேரம் கிடையாது. எனக்கு 1008 வேலை இருக்கு. நான் அத போய் பாக்குறேன். நீ போய் கேமராவ பார்த்து பேசு. அப்படின்ட்டு சிஎம் வந்து அந்த மாரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலைய பார்த்துக்கிட்டு இருக்காரு. வழக்கமா அப்படிதான் பண்ணுவாங்க. அதாவது ஒரு கேமரா வச்சுக்குவாங்க, சோகமா மூஞ்சி வச்சுக்குவாங்க, அப்படியே ஒரு வீடியோ வெளியிடுவாங்க. அப்புறம் வந்து முதல்வரே நீங்க வந்துட்டு என் மேல கோவம் இருந்தா வந்து என்னைய வந்து கைது பண்ணுங்க. நான் வந்து வீட்ல இருப்பேன், இல்லன்னா ஆபீஸ்ல இருப்பேன். நம்மலாம் வந்து 2ல இல்லாம எங்கேயாவது பரதேசம் போயிடுவோம். இவர் தான் வந்து ஒண்ணு வீட்ல இருப்பாரு, இல்ல ஆபீஸ்ல இருப்பாராம். நம்மலாம் வந்து அப்படி இருக்க மாட்டோம்ல. சொல்றேன் ஒரு பேச்சுக்கு. வேற ஒண்ணும் இல்ல. அத மாரி இவங்க வந்துட்டு வெளியில வந்து பேச வேண்டிய விஷயத்துக்கே வந்து வீடியோ வெளியிடுற ஒரு ஒரு கட்சியின் பொறுப்புல இருக்கக்கூடியவரை நான் இப்பதான் பாக்குறேன். அதாவது வீட்டுக்கு கூப்பிட்டு துக்கம் கேட்கறவங்களையும் நான் இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் அந்த மாதிரி எல்லாம் நடந்தது இல்ல. துக்கம் கேட்காம இருக்கிறவங்க கூட இருந்திருக்காங்க. நேர்ல போய் கேட்காம அந்த மாதிரி கூட இருக்கலாம். தப்பு கிடையாது. ஆனா நான் துக்கம் கேட்கணும், வீட்டுக்கு வாங்க, நான் துக்கம் கேட்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்துட்டு நான் இப்பதான் பாக்குறேன். அதெல்லாம் வந்து பெரிய விஷயமா இல்ல. இவங்களுக்கு வந்துட்டு நம்மள வம்பிழுக்கணும். எந்த மீட்டிங் நடந்தாலும் சரி, இவங்களுக்கு வந்து வம்பிழுக்கணும், நம்ம தலைவர வம்பிழுக்கணும்னு இவங்களுக்கு தூக்கமே வராது. அது என்னதான் ஒரு பழக்கமோ தெரியல. அவரும் உங்கள கண்டுக்க மாட்டேங்காரு. நீங்களும் வந்து கட்சி ஆரம்பிச்சுட்டீங்க. கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறமும் உங்கள பத்தி யாரும் பெருசா வந்து கண்டுகிட்ட மாரி தெரியல. நீங்க தான் பேசுறீங்க, நீங்க தான் வம்பிழுக்கிறீங்க, நீங்களே வீடியோ போட்டுக்கிறீங்க, நீங்களே வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு நான் கால்ல விழுந்தேன்னு சொல்லிக்கிறீங்க. கால்ல விழுறது யாரும் போட்டோ எடுக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணிட்டீங்க. சோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்றீங்க. ஆனா நம்ம என்ன ஆக போகுது அப்படிங்கிறது தெரியல. என்ன ஆனாலும் பரவாயில்ல. நீங்க ஜெயிச்சாலும் பரவாயில்ல, ஜெயிக்கலைனாலும் பரவாயில்ல. அது உங்க இது. ஆனா இதுக்கப்புறமும் வம்பு இழுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்க என்ன ஆவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா வந்துட்டு 2 ரசிகர்களை வம்பு இழுத்துருக்காங்க. ஒண்ணு சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள், இன்னொன்னு உலக நாயகன் ரசிகர்கள். 2 பேரையும் சேர்த்து வம்பு இழுத்துருக்காங்க. மாற்றம் மாற்றம்னு பேசிட்டு இப்ப வந்து நம்மள வந்து குறை சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது திரு கமல் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்துல வந்துட்டு டிஎம்கேக்கு எதிராக தான் பேசிட்டு இருந்தாங்க. ஒரு காலகட்டத்துல அது மாறி அதுக்கப்புறம் அவங்களோட வந்து கை கோர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி பேசினாங்க. இப்ப வந்து எம்பி ஆயிட்டாங்க. சோ அவங்க லைஃப் வந்து கரெக்டா போயிட்டே இருக்கு. அரசியலை பொறுத்தளவுல நான் இப்படிதான் இருப்பேன், இவங்க கூட தான் பேசுவேன், இவங்க கூட பேச மாட்டேன் அப்படின்னு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காலாம் இருக்கவே முடியாது. அரசியல பொதுவா ஒரு விஷயம் சொல்லுவாங்க, நிரந்தர நண்பனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதுதான் வந்துட்டு கமலஹாசன் அவர்களுடைய லைஃப்லயும் நடந்திருக்கு. அவரு வந்து அரசியலுக்கு வந்ததே வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்டலா வந்துட்டாரு, அவ்வளவுதான். அவர் வந்து ப்ரீ பிளான்ட் எல்லாம் இல்ல. திரு விஜய் அவர்கள் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்ட், ரொம்ப ப்ரீ பிளான்ட்.
எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடியே இதை வந்து ஆரம்பிச்சு அதை வந்து அவருடைய படங்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி பாடல்கள்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி கொஞ்சமா வந்து மக்கள் மனசுல நான் வந்து அரசியலுக்கு வருவேன், நான் வந்து தலைவராவேன், நான் வந்து சிஎம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொஞ்சமா மக்கள் மனசுல போட்டு அதுக்குண்டான பேக்ரவுண்ட் விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அரசியலுக்கு வந்திருக்காரு. சோ அது வந்து ஓகே, பரவாயில்ல. ஆனா திரு கமலஹாசன் அவர்கள் திடுதிப்புன்னு அவர் வருவாருன்னு அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி வந்துட்டு தலைவர் சொல்ற மாதிரி எப்ப வருவேன் எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாதுன்ற மாதிரி கமலஹாசன் அவர்கள் வந்துட்டு டக்குன்னு அரசியலுக்கு வந்துட்டாரு. சோ அது ஓகே, நல்ல விஷயம் தான். உங்க லைஃப்லயும் அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் இல்லையா? சோ ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டே தான் இருக்கணும். ஆனா திரு கமல் அவர்கள் செய்த மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக் என்ன அப்படின்னா, நிறைய படங்களை ப்ரொடியூஸ் பண்ணாரு. அதுதான் ப்ரொடியூஸ் பண்றேன் அப்படிங்கிற பேர்ல அவருக்கு நிறைய கடனும் ஆயிடுச்சு. ஸோ அதை மேனேஜ் பண்றதுக்கு அவர் நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அவருடைய லெவல் வந்து கொஞ்சம் இறங்கி வர வேண்டியதும் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கை நீட்டி பணம் வாங்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையில அவர் இருக்காரு. இருந்தாலும் அவர் நல்லா தான் இருக்காரு. அவர் ஒன்றும் அவருடைய கொள்கையில இருந்து எல்லாம் இறங்கி வரல, அவருடைய இதுல இருந்து எல்லாம் இறங்கி வரல. அவரு கெத்த அப்படியே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவரை எந்த குறையும் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. திரு விஜய் அவர்களும் ஓகே, அவர் வம்பு இழுக்காம இருந்தா போதும். மித்தபடிக்கு அவர் அரசியலுக்கு வரட்டும், சிஎம் ஆகட்டும், பிஎம் ஆகட்டும், ஜனாதிபதி ஆகட்டும், அமெரிக்கா பிரசிடென்டா கூட ஆகட்டும், எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. நாங்க எங்க தலைவரை பார்த்தோமா, தலைவர் படத்தை என்ஜாய் பண்ணோமா, அவ்வளவு மட்டும்தான் நாங்க வந்து எதிர்பார்க்கறது. அதை பண்ணிட்டு நாங்க போய்கிட்டே இருப்போம். இதை மீறி வம்பிழுத்தீங்க அப்படின்னு சொன்னா பின் விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா வந்துட்டு எனக்கு என்னமோ தோணிக்கிட்டே இருக்கு, என்னவோ வந்து இதுல சேஞ்ச் ஆயிட்டே போகுது, இவங்க ஆடுற ஆட்டம் சரியில்லை, என்னவோ பெருசா நடக்க போகுது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு. ஆனா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கும் அப்படி தோணுச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் இதே மாதிரி வந்துட்டு வேற என்னென்ன விஷயங்கள்ல வந்து நம்ம தலைவரை சீண்டி இருக்காங்க, என்னென்ன பேச்சுகள் பேசியிருக்காங்க அப்படிங்கிறதுல உங்களுக்கு ஆட்சேபனையா இருந்த விஷயங்களையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் நம்மளுடைய இந்த வெற்றி பேச்சு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.